நம்ம இன்னைக்கு முருகனோட அருளால் ஆசீர்வாதத்தால கிளம்பியாச்சு வெற்றிகரமா. டைம் வந்து பாத்தீங்கன்னா இப்போ ஆல்மோஸ்ட் ஒரு 8-8:30 மணி இருக்கும். வந்து அருவமா உணர்றதுக்கு இந்த பாத யாத்திரையே நாங்கள் கிளம்பி போயிட்டு இருக்கோம். வாங்க பார்ப்போம். கிருப்பான் வரக்கூடிய விஷயங்கள் எல்லாத்துமே நாங்கள் அப்டேட் பண்றோம். வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா. இண்டியன்றதுனால எவ்வளோ காலி அறிவு பாருங்க. இன்னைக்கு ரோடெல்லாம் ரோடு ஃப்ரீயா இருக்கு. இன்னைக்கு ஃபர்ஸ்ட் டேலாம் கொஞ்சம் ஸ்ட்ரெச் அதிகம். ஆல்மோஸ்ட் ஒரு 25 கிலோமீட்டர்னு சொல்றாங்க. திண்ணனூர் போகணும். பார்ப்போம். ப்ளஸ் கனெக்ட் எவ்வளோ கூட்டம் இருக்கு. இன்னைக்கு பார்த்தீங்கன்னா வந்து எங்களோட டின்னரை முடிச்சுட்டு அப்படியே போயிட்டு இருக்கோம். ஆல்மோஸ்ட் மணி 2 மணி ஆகுது. நடந்துட்டு இருக்கோம். நல்லா இருக்கு. பட் கால் தான் ரொம்ப வலிக்குது. வேற பையில இருக்கேன். சரி பாருங்க எவ்வளவு பாசமா இருக்கிறானுங்கன்னு. வலியே விட மாட்டானுங்க. ஓகே பாய் பாருங்க எங்களை விட்டு வந்து 1 மணி நேரமா உட்காந்து நிக்கிறாரு இவரு. நீங்க பண்றது கரெக்டா? ஸ்டே பண்ற ஸ்பாட்டுக்கு மழை ஆரம்பிச்சிச்சு. கருப்பட்டி காஃபில ஒரு அட்டியை போட்டாச்சு. வந்து நடக்கும் போது நம்மளோட கால்கள் வந்து நனை என்ன ஆகும், ரொம்ப சாஃப்ட் ஆயிடும், ரொம்ப ஸ்லிப்பா இருக்கும் நடக்கும் போது. இதையும் தாண்டி நம்ம நடந்து போய் தான் ஆகணும். பிகாஸ் இந்த மழைனால நம்மளோட யாத்திரை நிற்காது. இப்போ முருகப்பெருமான் கூட இருந்தே வந்து பிளஸிங்ஸ் கொடுத்து எங்களை வழிநடத்தி கூட்டின்னு வராரு. ஸோ நல்லா இருக்கு. சரியான மழை. தலைவெல்லாம் பாருங்க படுத்துட்டு என்ன குளிர்ல வச்சுட்டு சாரல் இதுல கொசு வேற கடிக்குது பாருங்க. ஐயோ டாலரேட்டே பண்ண முடியல. கொசு கடிக்குது தான் இந்த மலைக்கு சாரலுக்கு. வேற லெவல். தலையோட பாருங்க கவுந்து அடிச்சு தூங்கிட்டு இருக்கா. செம மழை. நல்லா இருக்கு. சரியான மழை. அட்டியை போட்டாச்சு கடையிலே. ஆல்மோஸ்ட் 4 மணி ஆயிடுச்சு. இன்னும் ஒன்று கொசு ரொம்ப கடிக்குது. முடியல. தூக்கமும் வரல. சாரல் அடிக்குது. தெரிஞ்சுக்கலாம் டேபிள்ல எவ்வளவு ஈரமா இருக்கு பாருங்க. பார்ப்போம். லெட்ஸ் சீ.